ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரா. எல்லோருக்கும் குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி பார்த்தோன்னா சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ணுறாங்கிறத மாமி சொல்லுவாள். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைங்கிறத சொல்லுவாள். நோட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறேன். அதுக்கு ஓகே ஆயினும் நெய்யும் அதில் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கப்பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் மிக்சியில் வந்து 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, தேங்காய், 2 பச்சை மிளகாய் வச்சு அரைச்சி நைஸாக அரைச்சி வச்சுட்டுருக்கேன் இதில். அப்புறம் அதுக்கு வதக்க வேண்டிய காய்கறி வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் போட்டு செய்ய போகிறேன் பிரியாணி. அதுக்கு இதை தயிர் பச்சடிக்கு வெங்காயம் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். பச்சடி பண்ணுறது. ஆமாம், இதோட தயிர் சாதம் செய்ய போகிறேன். அவ்வளோதான் இன்றைக்கி மெனு. தயிர் சாதம். ஆமாம். அப்புறம் பிரெட்டு பிடிச்சி போடணும். ஆமாம், சரி, நீங்கள் போடுங்க. ஒன்று வரேன். என்ன கொஞ்சம் காயணும். என்னென்ன போட்டிருக்கேன் பாருங்க. கிராம்பு 2, ஏலக்காய் 2, பட்டை 2, அவ்வளோதான் தாளிக்கிறதுக்கு போட்டிருக்கேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, தேங்காய் நல்லா 1/4 மூடிக்கு மேலே 1/2 மூடி தேங்காய், 2 பச்சை மிளகாய் வச்சு அரைச்சின்னு இருக்கேன். இது எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுறேன்? 1 டம்ளர் பண்ணுறேன். 1 டம்ளருக்கு 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன் நான். அப்போ தான் உங்களுக்கு உதிராக வரும். கொஞ்சம் தண்ணி கூட போயிட்டாலும் உங்களுக்கு வந்து குழஞ்சி போயிடும் பிரியாணி. அதனால் பாருங்கள், தண்ணி எடுத்துட்டு எடுத்துன்னு அந்த தண்ணியை ஊற்றி தான் அந்த தேங்காய் கசகசாலாம் அரைச்சேன். இதெல்லாம் வந்து தண்ணி அளந்து எடுத்துட்டேன். 1 டம்ளர் எடுத்து அதில் ஒரு 1/2 டம்ளர் செலவாகிக்க பாருங்க தேங்காய் அரைக்கிறதுக்கு. அதை தான் இப்போ எடுத்து வச்சுட்டுருக்கேன். பாக்கி தண்ணி வச்சுட்டுருக்கேன். இன்னும் 1 டம்ளருக்கு தண்ணி இதை வச்சுட்டுருக்கேன். இங்கே அளந்து கரெக்டாக வச்சுட்டுருவேன். இதை வச்சு தான் செய்வேன். அப்போ தான் உங்களுக்கு குழஞ்சி கிழிஞ்சு போகாது, நல்லாயிருக்கும். இந்த ஏலக்காய், கிராம்பு, பட்டை வதங்கிறது. ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம், பூண்டு, சின்ன வெங்காயம், பூண்டு, பெரிய வெங்காயம் கொஞ்சம். என்ன பண்ணுறது? வெஜ் ரைஸா? வெஜ் ரைஸு. வெஜ் ரைஸ். அது இதையும் போட்டுடலாம். இந்த கேரட்டு, பீன்ஸு இதை போட்டுடலாம். இதை போட்டு இது நல்லா வதங்கினப்பறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு உருளைக்கிழங்கு போடணும். அதனால் வெயிட் பண்ணணும். வதங்கட்டுமா? வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. காயெலாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது. உருளைக்கிழங்கையும் போட்டுடுறேன். இதை வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சொல்கிறேன் நான் ஒவ்வொன்றா. இது வதங்கட்டும். இது தேவையான கரம் மசாலா, இந்த பிரியாணிக்கு தேவையான கரம் மசாலா. தேவையான அளவு உப்பு. இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த தேங்காயை போட்டுடலாம். என்னென்ன அரைக்கிறது? வந்து 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், 1/2 மூடி தேங்காய் திருவல். அலம்பி ஊற்றும் போது இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் அளந்து வச்சுட்டு ஊற்றிடணும். இந்த தேங்காய் அலம்பி ஊற்றணும் இல்லையா, அப்போவே இந்த பிரியாணிக்குரிய தண்ணி அலம்பி எடுத்து வச்சுட்டு ஊற்றிடணும். நீங்கள் அலம்பின மாதிரி வச்சு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றின மாதிரியும் ஆச்சு. அவ்வளோதான். உப்பு போட்டாச்சு. இது வந்து கொதிக்கிறது. கொதிக்கட்டும். இந்த அரிசி கலந்துன்னு வந்து போடுறேன். கொதி வரும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். எவ்வளோ பண்ணணும்? அரிசி 1 டம்ளர். சரி. இந்த பயிர் ஊற வச்சுருக்கேன் சுண்டலுக்கு. சுண்டலுக்கு மத்தியானம் இந்த சாப்பிட பாசி பயிர், முழு பயிர், பச்சை பயிர், மிளகு. ஆமாம், அதை உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். மோர்ஜால் தொட்டுக்கலாம். ஆமாம். மாகாளி இருக்குது, மாகாளி தொட்டுக்கலாம். மாவடு இருக்குது, மாவடை தொட்டுக்கலாம். அவக்காய் இருக்குது. ஸோ தயிர் சாதத்துக்கு எல்லாமே தொட்டுக்கலாம். ப்ளஸ் மாமி வந்து மோர் மிளகாயும் வறுத்து போடுவாள்.
அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறோம். பதினாயிடுச்சு சொல்லிட்டு இந்த தண்ணி கொதிக்கிறது, இந்த அரிசி போடுறதுக்கு. இந்த சாப்பாட்டு அரிசி தான், பச்சை அரிசி தானே? ஆமாம், பொன்னி பச்சை. என்ன தண்ணி அளவு பார்த்து கரெக்டாக ஊற்றணும். இதுக்கு தனியாக பிரியாணி அரிசி வைக்கிறா. அது உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது அது, அதனால் தண்ணி கொஞ்சம் கூட போகக்கூடாது. அதனால் அரிசி களையும் போது தண்ணி இருந்துன்னா எடுத்துருக்கோம் அந்த தண்ணியை. ஒரு ஸ்பூன் கூட போகக்கூடாது. அளவுன்னா அளவு தான். அப்புறம் தண்ணி கொஞ்சோண்டு இருந்ததை கூட எடுத்துட்டேன் நான் இருக்கு. முடியல அரிசி ஒட்டின்னு இருக்கு. ஆ, நல்லா அடியோக்க ஒரு தரம் கிளறிட்டு இந்த குக்கர் வச்சு மூடி ஒரே ஒரு விசில் விட்டால் போகும். இதுக்கு நிறைய விசில் விடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா காயெல்லாம் வெந்து போகும். வாஷர் போட்டுருக்காங்க. வாஷர் போட்டிருக்கேன். வாஷர் போட்டு ஒரு விசில். இந்த மூடி இது இல்லை, மாற்றி மூடி இருக்கு. 2-3 குக்கர் இருக்கணும், அதனால மாறி இருக்கு. இந்த வரேன் மூடி இருக்கு. மூடி மாறிட்டா ஆமாம் ஆமாம், கவனிக்கல. மூடியை ஊற்றிட்டு மாமி பொழுதுமே போடுவா. எடுத்து வச்சிருக்கேன் பக்கத்தில். கிளறி விடுங்க. வேணாம் கிளறி இல்லை வேணாம் போதும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு காமிக்கிறேன். போடுங்க. பிரியாணி ரெடியாக எடுத்து காமிக்கிறேன். அது ஆவி பறக்க மனமாக இருக்குது. சண்டே ஸ்பெஷல். நீங்கள் அதில் இன்றைக்கி வெஜ் பிரியாணி உதுராக இருக்கு பாருங்க. நல்லா பார்த்தல. சரி, இப்போ என்ன அதுக்கு மேலே ப்ரெட்டு வறுத்தேன். ப்ரெட்டு போட போகிறல? அதையும் இதோட போட்டு எல்லோரும் வாங்க, சாப்பிட வாங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்க. தண்ணியை முதல்ல நீங்கள் எவ்வளோ டம்ளர் அரிசி பண்ண போகிறீங்களோ அதுக்குண்டான தண்ணியை முதல்ல அதுக்கு சாதமாக வடிக்கிறா இருந்தால் 3-4 டம்ளர் தண்ணி விடுவோம் ஒன்றுக்கு. இதுக்கு 2 விட்டால் போகிறோம் அரிசிக்கு. ஏன்னா காய்கறிலாம் தண்ணி விட்டு போகும். அதனால் நான் இப்போ இது 2 டம்ளர் தான் போட்டு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் பண்ணி தான் தண்ணி. சைடில் கேரட் இருக்கு சைடில். இன்னும் எடுக்கல வரல. சரி பரவாயில்ல. இதுதான் வெஜிடபிள் பிரியாணி. தயிர் பச்சடி தொட்டுக்கிறதுக்கு ரைத்தா என்கிற தயிர் பச்சடி. தயிர் சாதம். மோர் மிளகா வந்து போட்டு தயிர் சாதம். மோர் மிளகா மேலே போட்டிருக்கா மாமி. அப்புறம் வந்து சுண்டல், பாசிப்பாரு, பயிறு சுண்டல், முளைக்கட்டின பயிறு சுண்டல். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் இடத்துல வந்து மெனு. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். ஸோ அதனால் இன்றைக்கி குழந்தைகள்லாம் ஆற்றுல இருக்கணும். எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்கோ. செஞ்சு கொடுத்துட்டு ஏதாவது டவுட் இருக்குன்னா மாமிகிட்ட கமெண்ட்டில் கேளுங்கோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய். பிரமாதமாக இருக்குது பார்க்குறதுக்கே. மோர் மிளகாயோட தயிர் சாதம் இப்போவே நாக்கில் ஜலம் வருது. ஜோராக இருக்குது. தேங்க்யூ. பாய்.